அசைக்க முடியாத நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா ஒரு மனுஷனால எதையும் சாதிக்க முடியும். இந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது சுண்டலி எப்படி மனுஷனா மாறுச்சு அப்படிங்கிற கதை தான். இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு ஞானி தியானம் செஞ்சுட்டு இருந்தாரு. தியானம் கலைஞ்ச போது ஒரு சுண்டலி ஞானி முன்னாடி வந்துச்சாம். சுண்டலிய பார்த்த ஞானி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. பூனைய கண்டு எனக்கு பயமா இருக்கு, என்ன ஒரு பூனையா மாத்திட்டா உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லுச்சு. ஞானியும் எலிய பூனையா மாத்தினாரு. 2 நாள் கழிச்சு மீண்டும் அந்த பூனை ஞானியோட முன்ன நின்னுச்சு. பூனைய கண்ட ஞானி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. இப்போ நான் என்ன துரத்துது, நீங்க என்ன நாயா மாத்துனா நான் மகிழ்ச்சியா பயமில்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஞானியோ உடனே பூனைய நாயா மாத்தினாரு. சில நாள் கழிச்சு அந்த நாய் வந்து ஞானி முன்னாடி நிற்கவே, ஞானி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ புலிக்கு மட்டும் நான் பயப்படுறேன்னு சொல்லுச்சு. தயவு செஞ்சு என்ன ஒரு புலியா மாத்துங்கன்னு கேட்டுச்சு. ஞானி நாய புலியா மாத்துறாரு. சில நாள் கழிச்சு ஞானி முன்ன புலி வந்து நின்னுச்சு. இந்த காட்டுல வேடன் என்ன வேட்டையாட வருவான், என்ன வேடனா மாத்துங்கன்னு கேட்டதும் புலிய ஞானி வேடனா மாத்தினாரு. சில நாள் கழிச்சு வேடன் ஞானி முன்ன வந்து நின்னான். உனக்கு என்ன வேணும்னு ஞானி கேக்குறாரு. எனக்கு மனுஷங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதும், சுண்டலி உன்னை எதுவா மாத்தினாலும் உன் பயம் உன்னை விட்டு போகாது, ஏன்னா உனக்கு சுண்டலியோட இதயம் தான் இருக்கு அப்படின்னு ஞானி சொல்றாரு. நீ சுண்டலியா இருக்கத்தான் லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க உள்ளத்துல அசைக்க முடியாத நம்பிக்கையும் தைரியமும் இல்லாதவரை நாம் எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது. உங்களை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் ஆவீங்க. நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் செயலற்று போச்சுன்னா அச்சம் சோர்வு உங்க உடலையும் உள்ளத்தையும் மண்ணாக்கிவிடும். உங்களை நம்புங்க, தைரியமாயிருங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.